தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட 6% சொத்து வரி உயர்வு முடிவை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே.வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் உத்தரவு அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மீண்டும் சொத்து வரியை 6% உயர்த்தப்பட்டதுடன் வீட்டு வரி, தண்ணீர் வரியும் உயர்ந்துள்ளது. இது தமிழக அரசுக்கு வருவாயை ஈட்ட வழிவகுக்கும் என்றாலும் மக்களுக்கு கூடுதல் பொருளாதார சிரமத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே தமிழக அரசு 2 முறைக்கு பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள வீடுகள், கடைகளுக்கு சொத்து வரியை உயர்த்தியதால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது ஆண்டுதோறும் 6% வரி உயர்வை நடைமுறைப்படுத்துவதால் மக்களுக்கு மேலும் சிரமத்தையே கொடுக்கும். இந்த முடிவை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஜி.கே.வாசன் தெரிவித்துள்ளார். திமுக, பாஜக இடையேயான மறைமுக கூட்டணியை நிரூபிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் டெல்லி பயணம் அமைந்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். த.வே.க. முதல் மாநில மாநாட்டில் திமுக அரசியல் எதிரி என்றும், மத்தியில் ஆளும் பாஜக கொள்கை எதிரி என்றும் தீர்க்கமாக அறிவித்தோம். அதிமுக, பாஜக இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போதே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள மறைமுக கூட்டணி குறித்தும் தெரிவித்தோம். அதேபோல் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதது போல் அனைத்தும் மறைக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தோம். இவற்றை நிரூபிப்பது போலவே அமைச்சர்கள் பலரை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி பயணம் அமைந்துள்ளது என்றும், டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் விவகாரம் தோண்டி எடுக்கப்பட்டால் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து முதலமைச்சர் டெல்லி சென்றதுடன் பிரதமரையும் தனியாக சந்தித்துள்ளார் என்று விஜய் தெரிவித்துள்ளார். துபாயில் இருந்து 326 பயணிகளுடன் சென்னை வந்த எமிரேட்ஸ் விமானம் மீது மர்மமான முறையில் லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது பரங்கிமலை பகுதியில் இருந்து விமானத்தின் மீது பச்சை நிற லேசர் ஒளி அடிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமானி நிலை குறைந்தாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கினார். இந்த சம்பவம் தொடர்பாக விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையின் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது, நான் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று பேச வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு கூறியிருக்கிறார். தேர்தல்களை நாங்கள் எப்படி அணுகுகிறோமோ அதேபோல் அமைச்சர் சேகர்பாபுவும் அணுக வேண்டும். அவர்கள் எவ்வாறு வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தேர்தல் களத்தில் கண்டுள்ளேன். வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் திறமையானவர்கள் என்றோ, தோல்வி அடைந்தவர்கள் திறமையற்றவர்கள் என்றோ சொல்லிவிட முடியாது. தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது. திமுகவை விமர்சிக்க கூடாது என்று அமைச்சர் சேகர்பாபு சொல்லக்கூடாது. நாங்கள் விமர்சிப்போம். திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு தமிழில் பெயர் வைத்து ஸ்டிக்கர் ஒட்டியதுதான். திமுக அரசு தமிழகத்தின் கடனை 8 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இதுதான் அவர்களின் சாதனை. அனைத்து விஷயத்திலும் தோல்வியடைந்த அரசாக திமுக அரசு உள்ளது. சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வு வினாத்தாளில் சாதி பெயருடன் பெரியார் பெயர் இடம்பெற்றிருந்தது அதிகாரிகள் தவறு. அதை நான் ஏற்கவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை தராதது கண்டனத்திற்கு உரியது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து நிதியை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசு விரைவில் தமிழகத்திற்கு நிதி வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து குதர்க்கமாக பேசி வருகிறார். இது தேவையற்ற சர்ச்சை. தமிழக அரசியலை அவர் வேறொரு திசையை நோக்கி மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார். இது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிமுக, பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில் இருப்பதாக நான் கூறினேன். அதற்கு அவர்கள் உடைய வேண்டும் என்பதற்காக அல்ல. உண்மையில் அவர்கள் ஒட்டாமல் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் அப்படி கூறினேன் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார். சென்னையில் மக்களை பதற வைக்கும் வகையிலும் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் வகையிலும் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடும் சம்பவங்கள் மீண்டும் தலை தூக்க துவங்கியுள்ளன. நள்ளிரவில் கோயம்பேடு முதல் அடையாறு வரை 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் ரேஸில் சென்றுள்ளனர். வாகன ஓட்டிகளுக்கு மத்தியில் அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் இயக்கியதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். ஆன்லைன் குழுவில் பதிவு செய்து நள்ளிரவு 12 மணிக்கு மேல்
ஓர் இடத்தில் குவியும் இளைஞர்கள் அதிகாலை 1 மணிக்கு மேல் பைக் ரேஸ் துவங்குவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 10 கிலோமீட்டர் தூரத்தை 3 நிமிடங்களில் கடக்க வேண்டும் எனவும், பைக்கின் வேகம் 120 முதல் 130 கிலோமீட்டர் வரை தாண்டி இருக்க வேண்டும் எனவும் பல ஆபத்தான விதிகளை வைத்து ரேஸ்களில் ஈடுபடுகின்றனர். வெற்றி பெறுவோருக்கு 20,000 ரூபாய் வரை பரிசுத் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரேஸ் துவங்குவது முதல் முடியும் வரை நேரலையில் வெளியிடப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இது குறித்து போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறும்போது, பைக் ரேஸ் நடத்திய இளைஞர்களின் வாகனங்களில் பதிவு எண் தகடு இல்லை. இருப்பினும் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அடாவடி இளைஞர்களை பிடிக்க முயற்சித்து வருகின்றனர். கோயம்பேடு அடையாறு வரையில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் அண்ணா நகரைச் சேர்ந்த 5 பேரின் விவரங்கள் கிடைத்துள்ளன. அவர்களை தேடி வருகிறோம். ஆபத்தான வகையில் வாகனம் ஓட்டியவர்கள் மீது 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் அதிகாரி கூறியுள்ளார்.